கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்து 24 மணி நேரம் கடந்துள்ள நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அமைதி ஒப்பந்தத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதை தெளிவாக காட்டுகின்றன. போர் நிறுத்த அறிவிப்பிற்கு பிறகு மத்திய கிழக்கில் நடப்பது என்ன? லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதும் இந்த போர் நிறுத்த நிபந்தனைகளில் அடங்கும் என்று ஈரானும் மத்தியஸ்த நாடாக செயற்பட்ட பாகிஸ்தானும் தெரிவித்துள்ளன. லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி அல்ல என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த மோதல் காலத்தின் மிகப்பெரிய குண்டுவீச்சை கடந்த புதன்கிழமை லெபனான் எதிர்கொண்ட நிலையில் அந்நாட்டில் உள்ள 100 இலக்குகளை வெறும் 10 நிமிடங்களில் தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக சுமார் 203 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தாக்குதல்களை விவரித்திருந்தார். மேலும் தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலின் போர் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் எதிரிகள் வருத்தப்படும் அளவிற்கு பதிலை அளிக்கப் போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த மீறல்களுக்கான பதிலாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று சமூக ஊடக பதிவின் மூலம் கூறியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக வடக்கு இஸ்ரேலை ராக்கெட் மூலம் தாக்கியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு நிற்கும் வரை தாக்குதல்களை தொடருவதாகவும் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது அமெரிக்கா ஈரானிடையே ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறும் செயல் என ஈரான் இணை வெளியுறவு அமைச்சர் சையீத் காதிர் சாதிக் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். புதனன்று லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு ஒரு செய்தியை அனுப்பியதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா அமைதியை விரும்புகிறதா அல்லது போரை விரும்புகிறதா என்பதை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை என்றும் ஒரே நேரத்தில் இரண்டையும் கொண்டிருக்க முடியாது என்றும் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுமா என்று பிபிசி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், நாங்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் நலனில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம் என பதிலளித்துள்ளார். லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் ஏவுவதை நிறுத்துமாறு தனது ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லாவை ஈரான் கேட்டுக் கொள்ளுமா என்று பிபிசி எழுப்பிய கேள்விக்கு, இந்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உள்ளடங்கும் என்றும் ஈரானும் அதன் கூட்டாளிகளும் போர் நிறுத்தத்தை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் பதிலளித்தார். உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்படும் வரை அமெரிக்க படைகள் அங்கு இருக்கும் என ஈரானை குறிப்பிட்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோஷியல் பதிவில், உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்படும் வரை ஏற்கனவே முழுவதுமாக பாழடைந்த ஈரானின் அழிவுக்கு தேவையான அனைத்து அமெரிக்க கப்பல்கள், விமானங்கள், இராணுவ வீரர்கள், கூடுதல் வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களுடன் ஈரானை சுற்றி இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். எந்த காரணத்திற்காகவும் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் அதற்கான சாத்தியம் குறைவுதான் என்றாலும் இதற்கு முன் யாரும் பார்த்திராத பெரிய சிறந்த வலுவான தாக்குதல் தொடங்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் தீவிர தன்மை குறித்து தாம் மிகுந்த கவலை அடைவதாக பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் கூப்பர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிபந்தனையுடன் கூடிய 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் அவசரமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கும் அதேபோல பிராந்தியத்தின் பரந்த பாதுகாப்பிற்கும் செய்ய வேண்டிய சரியான விடயம் என்று தான் நம்புவதாக கூப்பர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.